சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரேஸ்வரர் கோயிலில் சாமி கும்பிட்ட திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். கோர்ட் உத்தரவிட்டும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றாதது வருத்தமளிக்கிறது என்றார். அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு சார். திருப்பரங்குன்றம் தமிழர்களோட கோவில், முருகனோட கோவில். அதுக்கான வரலாறு ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 4000 வருஷம் வரலாறு கொண்ட ஒரு கோவில். இப்போ ஒரு 100 வருஷமாக நம்ம அந்த அங்கே இருக்கிற தீபத்தூணில் நம்ம தீபம் ஏற்ற முடியாமல், அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நம்ம வாழலை அந்த காலத்தில். இப்போது அதில் ஏற்றணும்னு விருப்பப்படுறோம். ஆனால் அதுக்கு நிறைய தடைகள் அதெல்லாம் இருக்குது. நம்ம சமூக நல்லிணக்கத்தோட மத சார்பின்மைன்று தான் வாழ்கிறோம். ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்குது? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட ஓட்டுக்காக மட்டும் ஏன் இவ்வளோ பிரிவினையாக இந்துக்களை வஞ்சிக்கிறாங்கன்னு புரியல. கோர்ட் ஆர்டர் கொடுத்து கோர்ட் இத்தனை மணிக்குள்ளே தீபம் ஏற்றி அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஜட்ஜி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் அது ஏற்றாதது வருத்தமாக இருக்குது. நிச்சயமாக அடுத்த வருஷம் கார்த்திகை தீபத்தன்று அந்த தூணில் நம்ம நினைக்கிற அந்த தீபம் ஏற்றப்படும் நம்புகிறேன். திரைத்துறையில் பாதி பேர் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அந்த மன்னிப்பு கேட்கணும் பாடகின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சார் அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். அந்த பாடகி சம்மந்தமாக அதுக்கு ஒரு முடிவு எட்ட போகுது. இன்னும் 2 நாளில் நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவாக இப்போ குரல் கொடுக்குறாங்க. சரி, மன்னிப்பு கேட்கணும். எனக்கு ஆதரவுன்னு இல்லை சார், நியாயத்தின் பக்கம் நிற்கிறாங்க எல்லாருமே. இது இப்போ தான் சார் ஒரு படத்தை பற்றி முதல் பாடல், அதுலேயே அந்த படத்தை காலி பண்ணணுன்னு ஒரு பெரிய கூட்டமே இறங்கி வேலை செய்யுது. எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன உண்மைன்னு. பட் அவங்க சின்மயி மேடம் வாயாலே அதை சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க சொன்னால் தான் அது ஆதாரப்பூர்வமாக இருக்கும். நான் சொன்னால் அது குற்றச்சாட்டாயிடும். விரைவில் இதுக்கு ஒரு தீர்வு வந்துடும். நான் திரைப்படங்கள் வெளியே வந்தாலும் மோகன்ஜி வெளியே ஒரு படம் வெளியிடறாங்க, அது முதல்லயே வெளியே ஏதாவது ஒரு பிரச்சனை. அது மோகன்ஜியோட படம் இல்லைங்க. இந்த இடத்துல வேறு யாராவது இருந்து வலதுசாரி சித்தாந்தம் பேசினாலோ, இல்லை நீங்கள் இப்போது நான் போன படத்தில் வச்ச மாதிரி சிவபெருமானுக்கு ஒரு பாடல் வச்சாலோ, இல்லை தமிழ்நாட்டில் நடக்கிற மக்களுக்கு மக்களால் பேச முடியாத, பேச தயங்குற ஒரு விஷயத்த நீங்கள் திரௌபதி மாதிரியான படங்களில் பேசினாலோ இந்த தாக்குதல் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் சமாளித்தா தான் நீங்கள் மோகன்ஜி மாதிரி இங்கே நிற்க முடியும். நான் அதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கேன். இன்னும் நிறைய பார்க்க தான் போகிறேன். அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது சார். எல்லாரும் ஒரு சார்பில் பேசுகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக பேசினா நல்லாயிருக்கும். பட் அது கஷ்டம்தான் எதிர்பார்க்குறது. இதெல்லாம் கடந்து போகணும் சார். நெட்டிசன்கள் கூட விவாதம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை.